ஹலோங்க. இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட டே எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வீக் டேஸில் எந்த மாதிரி போகும்னு. அப்புறமா நிறைய பேர் வந்து உங்களோட கார்டனிங் பற்றி வீடியோ போடுங்க, சொல்லுங்கள். அப்புறமா வந்து இன்ஸ்டாலையும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, இண்டோர் கார்டனிங் எதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையில் எந்திரிச்ச உடனே ஆல்ரெடி 2-3 லைட்டு வந்து 8 hours ஒன்ஸ் அதுவே ஆன் ஆகிடும், ஆஃப் ஆகிடும், அப்புறம் ஆன் ஆகிக்கும். இந்த லைட்டு மட்டும் நான் போடுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து டைமிங் செட் பண்ணலை. மற்ற லைட்டுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 8 hours வந்து செட் பண்ணி வச்சுருக்கு. அதுவே ஆஃப் ஆகிட்டு திரும்ப தானாகவே வந்து ஆன் ஆகிடும். இந்த 2 லைட் மட்டும் நான் வந்து போட்டு விட்டுட்டு என்னோட ரொட்டீனை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் கடலை மாவு சாம்பாரும் பிளான் பண்ணியிருந்தேன். ஹர்ஷனோட லஞ்சுக்கு என்ன கேட்டிருந்தா அப்படின்னா தயிர் சாதமும் காரா பூந்தியும். அது வந்து அவனோட ஃபேவரேட், ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்வான். சரி, காரா பூந்தி இல்லடான உடனே நான் மிக்சர் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டான். சரி, ஓகே, தயிர் சாதமே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு தயிர் சாதத்துக்காக அவனுக்காக வந்து ரைஸ் வைக்க போகிறேன். நேற்று நைட்டு தயிர் வந்து ஊற்றி வச்சுருந்தேன். நான் வீட்டில் மோஸ்ட்லி வச்சதில்லை, கடையில் தான் வாங்கிப்பேன். இன்றைக்கி வந்து ஃப்ரெண்டு வந்து அந்த கொடுத்தாங்க, தயிர் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து ரா மில்கோட இது தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீமியாக இருந்தது, கடையில் வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதை எடுத்து வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி பண்ணிடலான்னு சொல்லிட்டு மாவை கலந்து வச்சிட்ருக்கிறேன். உப்பு போடாமல் தான் கலந்து வைப்பேன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இப்போ எடுத்து உப்பு போட்டு கலந்துட்டு மீதத்தை உள்ளே எடுத்து வச்சுட்டேன். நேற்று தான் ராகி இட்லி கொடுத்தனால இன்றைக்கி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால இன்றைக்கி நார்மலாக இட்லி வந்து ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சுருக்கிறேன். சட்னி பண்ணவே இல்லை. சட்னி வேணுமான்னு கேட்டால் யாரும் சட்னி வேணான்ட்டாங்க. உடனே வந்து இதை பிளான் பண்ணியாச்சு. சரி, ஓகே, இது எல்லாருக்குமே மோஸ்ட்லி பிடிக்குன்றனால இட்லியும் கடலை மாவு சாம்பாரும் தாங்க. சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இதை வந்து பண்ணிடுவேன். அவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து இட்லி காலையில் 7 அப்படிங்கும்போது அவன் எடுத்துக்க மாட்டான். ஏன்னா காலையில் குழந்தைங்க கொடுத்தாலும் சம்டைம்ஸ் வாமிட் பண்ணிடுவாங்க. ஸோ அவன் ஓகே அப்படின்னா ஒரு இட்லி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போவான். அதுக்கு மேலே அவனால் சாப்பிட முடியாது. சாப்பிட்டதுக்கு அப்புறமா பால் கொடுத்துட்டு அனுப்பி விட்டுருவேன். அவனோட லஞ்ச் பாக்ஸில் லைட்டாக ஹாட் வாட்டர் ஊற்றி வச்சுருக்கிறேன். ஸோ கொஞ்சம் நல்லா வார்மாக இதாக இருக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் நேரம் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா லஞ்சை வந்து ஃபில் பண்ணிவிடுவேங்க. இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மாதிரி ட்ரெஸ் வந்து போட்டுட்டு வர சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு லாஸ்ட் என்ன புக்கு படித்தானோ, என்ன ஸ்டோரி ரீட் பண்ணானோ அந்த புக்கோட கேரக்டரில் இல்லை ரிலேட் ஆகிற மாதிரி போட்டுட்டு வரணும். இவன் வந்து லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா போன வாரத்தில் அந்த டைனோசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி புக்கு தான் படிச்சிருந்தான். ஸோ அதுக்காக தான் அவனுக்கு டைனோசர் டிஷர்ட்டும் பேண்ட்டும் எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் வந்து அவன் இன்றைக்கி போட்டுட்டு போனான். அடுத்து இந்த சைடு பாலும் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. எஞ்ச உடனே வந்து குளிக்க வச்சுட்டு பால் கொடுக்க மாட்டேன். அவன் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா போகும்போது தான் கொடுப்பேன். இல்லைனா ஃபுல்லாக வந்து வாமிட் பண்ணிவிடுவாங்க. அதனால எந்திரிச்சிட்டு குளிக்க வச்சுட்டு ஒரு 5 minutes உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட ஏதாவது கொடுத்துருவேன். மோஸ்ட்லி இட்லியெல்லாம் வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டான். சம்டைம்ஸ் ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்டுக்குவான். இட்லிக்கு எப்போயாவது வேணும்னா சாப்பிட்டுப்பான். அப்படி இல்லைனா நம்ம சாதம் கிளறோம் இல்லையா, அதுலேயே வந்து மீதம் இருக்கிறத சாப்பிட்டுப்பான். கடலை மாவு சாம்பார் டீட்டெயில்டாக போடலை, ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். 2 தக்காளி எடுத்துருக்கிறேன், நல்லா பழுத்த தக்காளியை. அது வதங்குறதுக்காக மூடி போட்டுட்டு விட்டாச்சு. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இட்லியும் வெந்துருச்சு. இதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிறேங்க. நான் ஏஞ்ச டைமே வந்து 5:45 தான் எந்திரிச்சனே. அதுக்கப்புறமா தான் ஹர்ஷன் எப்போவுமே 6:30 கிட்ட தான் எந்திரிப்பான். எந்திரிச்சு நான் வந்து அவனை குளிக்க வைக்கிறது, ப்ரஷ் பண்ணுறது எல்லாமே நான் கிடையாது, அவங்க அப்பா பார்த்துப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கிச்சனில் தான் எனக்கு போய்கிட்டே இருக்கும். கிச்சனில் தான் வந்து நின்றுட்டு இருப்பேன். அவர் தான் எல்லாமே அவனை பார்த்துப்பார். மற்றபடி ட்ரெஸ் பண்ணி விடும்போது மற்ற எல்லாமே நான் பார்த்துப்பேன். ஸோ இந்த மாதிரி அவருங்க எந்திரிக்கிறனால எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நான் வந்து தயிர் சாதம் வந்து கிளறிட்டு இருக்கிறேன். லைட்டாக பால் ஊற்றி தலை கிளறி வச்சுருவேன். ஏன்னா தயிர் சாதம் வந்து கெட்டி ஆகிடும் இல்லையா, ஆஃப்டர்நூன் அவங்க சாப்பிடும்போது நல்லா கெட்டி கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து நான் நல்லா இலக்கமாக பிசைஞ்சு தான் வச்சு விடுவேன். அவங்களுக்கு லைட்டாக வார்மாக இருக்க மாதிரி, ரொம்ப சூடாக இல்லாமல் அவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஈஸியாக எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா அன்றைக்கி டே வந்து கரெக்டாக சொல்லிடுவான், அம்மா இந்த மாதிரி எனக்கு இன்றைக்கி நீங்கள் சூடாக வைக்கல, சில்லுன்னு வச்சுட்டிங்க, எனக்கு 100% சூடாக வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி, அதுக்காகவே வந்து லைட்டாக அவன் சாப்பிட்ற சூட்டுக்கு வச்சு விடுவேன். பட் அது அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. இது லைட்டாக இது வந்து 7 hours 5 hours வார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க.
அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ மிக்சரும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸில் ஸ்ட்ராபெரி, தயிர் சாதம், இதுதான் அவனோட லஞ்ச் பாக்ஸு. ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குக்கீஸும் அப்புறம் வந்து பிரெட் செல்லும் கேட்டால் அதை தான் வந்து வச்சு விட்ருக்குறேன். என்னென்னா சில நேரங்களில் ஸ்பூனை வந்து தொலைச்சிட்டு வந்துடுறான். இதோட ஒரு 2-3 ஸ்பூனை தொலைச்சிட்டான். நானும் கேட்டேன், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டான். அதே மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸையும் தொலைச்சிட்டான். அடுத்து என்னென்னலாம் தொலைக்க போகிறான் அப்படின்னு தெரியல. நான் சொல்லி தான் விடுவேன், மறக்காமல் எடுத்துகிட்டு வந்திருப்பா எல்லாத்தையும் அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸும் போயிடுச்சு, நிறைய ஸ்பூனும் போயிடுச்சுங்க. தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா சாம்பார் தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு ஃபைனலாக கடலை மாவை கரைச்சி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு மல்லிகளை தூவி இறக்குனீங்க அப்படின்னா கடலை மாவு சாம்பார் ரெடிங்க. நான் வந்து இவனை கிளப்பும்போது ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி பஸ் வர்றதுக்கு வீட்டிலேருந்து ஒரு 7:13க்காக கிளம்புவாங்க. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா 7:10க்கு அவனுக்கு வந்து பாலை கொடுத்துட்டு கிளப்பி விடுவேன். இவர் பங்குக்கு எந்திரிச்சு வந்து உட்காந்துருக்காரு. இவருக்கும் ஸ்கூல் இருக்குங்க இன்றைக்கி. அவன் வந்து சொல்லிட்டு தான் இருக்கான், இன்றைக்கி நான் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னுக்கிட்டு இருக்கான். என்னன்னு தெரியலை. இவன் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் வந்து ஷர்ட் ஷர்ட் போட்டிருக்காங்க. உள்ளே வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த டைனோசர் ட்ரெஸ் போட்டிருக்கான். எனக்கு இதுதான் வேணும்னு அடம் பிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்கான். நான் சொல்லிட்டேன், ஷர்ட் ஷர்ட்டை கலட்டுடா, இதை போட்டுட்டு இதுக்கு மேலே ஜாக்கெட்டு ரொம்ப குளிருது, நீ இதெல்லாம் போட்டுட்டு போக முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறமா கலட்டிட்டு இந்த ஜாக்கெட்டை போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. வெளியே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே க்ளவுடாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் ஸ்டார்ட் ஆனாலும் இந்த பூ பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே கலர் வந்து கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அவங்கள அனுப்பி விட்டுட்டு நானும் வந்துட்டேங்க. ஒரே கோவம், நாங்கள் சொல்கிறது நீங்கள் செய்ய மாட்டேறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட் ஷர்ட்டை அவன் போட்டு போகணுன்னு சொன்னால் நான் வேண்டான்னு சொன்னனால போங்க பக்கம் பஸ் வந்துட போகுது. குட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், நெக்ஸ்ட்டு உனக்கு ஸ்கூல் இருக்க தங்கம், நீயும் கிளம்பணும்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், நான் போக மாட்டேன், எனக்கு ஓவன் வந்து காரெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். கொடுப்பாங்க தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிட்டு வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கிறேன். ஸோ சட்னியெல்லாம் வந்து பண்ணலைங்க, சிம்பிளாக முடிச்சாச்சு பிரேக்ஃபாஸ்ட். இதோட ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஹர்ஷு கேட்டான் அப்படின்னா அவனுக்கு தயிர் சாதமாக கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அவன் மோஸ்ட்லி இட்லியே சாப்பிட்ருவான். கேட்டா அப்படின்னா கொடுக்கலான்னு சொல்லிட்டேங்க. ஸோ கார்டனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 2 நாளாக வந்து ஒரு முந்தா நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருவேப்பிலை செடிக்கு கீழே அவ்வளோ பூச்சிங்க. கேட்டிருந்தீங்க பூச்சி வருமானு சொல்லிட்டுங்க, பாருங்களேன் தெரியுதா எவ்வளோ பூச்சி தெரியுமா. இது வந்து நான் மாற்றி வச்சது, இப்போ வந்து நேற்று தான் வச்சேன். இவ்வளோ பூச்சி வந்துருந்துச்சு. அதை வந்து இப்போ எடுத்துட்டு நேற்று நைட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நீம் ஆயிலில் தண்ணியில் நல்லா டைலூட் பண்ணி வேருக்கு கீழே ஃபுல்லாக சுற்றி அடித்து விட்டுட்டேங்க. அப்படி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. செடியில் அடிக்கலை, நான் கீழே அந்த மண் இருக்குல்ல, மண்ணில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருந்தேன். ஊற்றாமல் ஃபுல்லாக வந்து நீம் ஆயில தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூச்சி கூட இல்லை. இருந்தது எல்லாமே இந்த இன்செக்ட் ட்ராப்பில் வந்து இந்த ஸ்டிக்கரில் வந்து ஒட்டிக்கிச்சுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே ஒட்டி வச்சுருப்பேன் இல்லையா அந்த பூச்சிக்காக, அதுலேயும் நிறைய பூச்சி. ஸோ நான் வந்து பூச்சி இருக்க மாதிரி இருந்ததுன்னா எடுத்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன், தண்ணி நம்ம அதிகமாக ஊற்றவே கூடாது, ஃபுல்லாக ட்ரை ஆக விட்டுருங்க. மேமண் அதுக்கு கீழே உள்ளதும் லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுங்க. செடியே பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு ஒரு மாதிரி வாடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் தண்ணி ஊற்றுவேன். நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டேங்க. அதுக்கப்புறமா தான் அந்த பூச்செல்லாம் குறைஞ்சிருக்கு. நான் வந்து பகலில் வந்து ஸ்ப்ரே பண்ணலை, ஏன்னா அந்த நீம் ஆயிலோட ஸ்மெல்லு வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் நீம் ஆயில் தான் இருந்தாலும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நைட்டில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். அந்த ஸ்மெல்லு அப்படியே இருக்கும்ன்றனால காலையில் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே அந்த ஸ்மெல் இருக்க மாதிரியே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படி இருந்ததுன்னா பூச்சி இருந்தது அப்படின்னா நீம் ஆயிலை கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி டைலூட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்கள். செடியில் ஸ்ப்ரே பண்ணாமல். எனக்கு வந்து அந்த பூச்செல்லாம் எதில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுக்குள்ளே தான் இருந்துச்சு, குட்டி 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 பூச்சியாக இருந்துச்சு. ஸோ மண்ணுக்குள்ளே ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா பூச்சி அவ்வளோவா இல்லைங்க. அடுத்து வந்து திரும்பவும் இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றலை, ஏன்னா நான் தண்ணி 2 நாளைக்கு முன்னாடி தான் கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஊற்றினேன், அதனால் ஊற்றலை. இப்போ வந்து திரும்பவும் வேறு வந்து
அந்த இன்செக்ட் ட்ராப் வந்து வேறு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் அந்த இது வைக்க போகிறேன். இதை வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து ஏதாவது பூச்சி இருந்துச்சுன்னா வந்துரும்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிவிடுவேங்க. எல்லாத்தையுமே வந்து 2 நாளைக்கு ஒருக்க நிறைய பூச்சி இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து 2 நாள் 1 நாளில் எடுத்துருவேன், வேறு எதுவும் மாற்றி வச்சுருவேன். இன்றைக்கி வந்து நிறைய பூச்சி இருந்தனால தான் நான் அந்த நீம் ஆயில் ட்ரை பண்ணினேங்க. எனக்கு குட் ரிசல்ட் கொடுத்தனால தான் நான் அதை வந்து சொல்கிறேன் உங்ககிட்ட. நீம் ஆயிலை டைல்யூட் பண்ணி அடித்து பாருங்கள். சில பேர் சொல்கிறாங்க பூச்செல்லாம் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கேன் எவ்வளோ பூச்சி இருக்குது பார்த்தீங்களா, எப்படி வந்துச்சுன்னே தெரியல. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நான் நீம் ஆயில் வந்து இந்த 3 செடிங்களுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்குறேங்க. தண்ணி வந்து நம்ம பார்த்து தான் ஊற்றணும் அதுக்கேற்ற மாதிரி. அதே மாதிரி செடி வைக்கிறோம் இல்லையா, செடி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் விண்டோவுக்கு பக்கத்தில் வெளிச்சம் வெளியிலேருந்து வர்ற இடத்துல நீங்கள் வந்து செடிங்களை வைங்க. கொஞ்சமாவது வெயில் படலை அப்படின்னாலும் கூட அந்த வெளிச்சம் இருக்கும் இல்லையா, அந்த வெளியில் இருக்கப்படுற வெளிச்சம் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் செடி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து இது பண்ணி வச்சுருக்கிறேன். காலை வெயில் எங்களுக்கு கொஞ்சம் வரும், இருந்தாலும் அந்த வெளிச்சத்துலேயே இருக்கணுன்றதுக்காக அந்த இடத்துல வச்சுருக்கிறேன். நீங்களும் செடி இன்டோரில் வைக்கிறீங்க அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அந்த இடத்த பார்த்து வச்சுக்கோங்க. மறுபடியும் மற்ற எல்லாத்தையும் எடுத்துட்டு புதுசாக வச்சுருக்கேங்க. மற்ற எல்லாத்தையும் அந்த இன்செக்ட் ட்ராப்பு வச்சு முடித்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நானும் வந்துட்டு அப்பப்போ போய் பார்ப்பேன் பூச்செல்லாம் குறைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு. அடுத்து நைட்டில் வந்து இது பண்ணிடுவேன். இப்போ வச்சு எவ்வளோ நேரம் ஆச்சு, இப்போ வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கூட எடுக்காதுங்க. அதுக்குள்ளே வந்து அதில் 2-3 பூச்சி வந்து ஒட்டிருச்சு, பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நிறைய வரும்போது நான் அப்பப்போ க்ளீன் பண்ணிவிடுவேங்க. இதுக்கு பெருசாக வந்து எதுவும் கிடையாது. க்ரோவிங் லைட்டு போடுங்க, நல்ல வெளிச்சம் இருக்க இடத்துல வச்சுக்கோங்க. தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஊற்றுங்க. ஸோ இதுதாங்க மெயின். வேறு உள்ளே வச்சதுக்கப்புறமா ஃபெர்டிலைசர்ஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்லி தண்ணி மட்டும்தான். அரிசி களைஞ்ச தண்ணியெல்லாம் இந்த டைமில் ஊற்றணும் அப்படின்னா இன்னும் வந்து பூச்சிங்கள் அதிகமாகும். ஸோ தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த செடியெல்லாம், அந்த செம்பருத்தி செடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பூ வராது. உள்ளே வச்சதுலேருந்து கொஞ்ச நாள் பூ வந்துச்சு, அதுக்கப்புறம் பூவே வரலைங்க. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருச்சு. மல்லிகைப்பூ செடியும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான், பூ வராது, செடி இருக்கும் அப்படியே. நெக்ஸ்ட் சம்மருக்கு நம்ம எடுத்து அப்படியே வச்சுக்கலாம். கார்டனிங்கில் போனேன் அப்படின்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து வந்து மற்ற வேலைகளை பார்க்க வந்துட்டேன். தர்ஷுக்குட்டிக்கு ஸ்கூல் இருக்குது. ஸோ அவனை சாப்பிட வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் கிளம்பும்போது ஜூஸ் கேட்டான், எனக்கு மாதுளம்பழ ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்காக லைட்டாக பால் ஊற்றி அடித்து கொடுத்துட்ருக்குறேங்க. அவனுக்கு வந்து ஜூஸ் ஐட்டம் அப்படின்னா விரும்பி சாப்பிட்ருவான். ஸோ அதனால் ஆரஞ்சு ஜூஸாக இதவான்னு கேட்கும்போது எனக்கு இந்த மாதிரி மாதுளம்பழம் ஜூஸ் தான் வேணும்னு சொன்னான். அதனால் அவனுக்கு அதை போட்டு கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பிளெண்டர் பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எஸ்டர்டே ஷார்ட்ஸில். இது வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் கொடுத்தாங்கங்க. இது வந்து நான் வாங்கலை, அதனால் லிங்க் எதுவும் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் வால்மார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், பிளெண்டர்னு போட்டிங்கனாலே வரும். நான் வந்து அப்படி வாங்கினது தான், மற்றபடி இது எனக்கு லிங்க் வந்து இல்லை. இருந்தாலும் வந்து நான் அந்த எஸ்டர்டே கொடுத்த ஷார்ட்ஸில் உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்டோட லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜூஸ் போட்டு கொடுத்தா போதும், சார் குடிச்சிட்டு கிளம்பிடுவார், ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார். ஹக்கி கொடுக்குறேன், உமா கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு தான் கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட் கொடுக்க மாட்டானுங்க, இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு. ஸோ குடிச்சிட்டு அவனை கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி லஞ்ச் எதுவும் நான் பிளான் பண்ணலை. ஸோ ரைஸ் வந்து வச்சுருந்தேன் இல்லையா, எங்கள் வீட்டில் வந்து அவர் சாலட் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னனால நான் லஞ்சே பிளான் பண்ணாமல் விட்டாச்சு. ஸோ அவங்க 2 பேருக்கும் தயிர் சாதமே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அடுத்து இவங்க 2 பேரையும் அனுப்பி விட்டாச்சுங்க. காலையிலேருந்து அப்படியே ஒரு மாதிரி க்ளவுடியாக தான் இருந்துச்சு, அந்த கிளைமேட்டுக்கே தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்க, அதனால வந்து பணியாரம் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். அரிசி மாவு இருந்தது இல்லையா, அதை தான் ஊற்றி பணியாரமாக பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு. தர்ஷுக்குட்டிக்கு பிடிக்கும் பணியாரம். அவன் பாட்டில் சுட்டு வச்சிட்டோம் அப்படின்னா போகிறப்போ வரப்போ வந்து விளையாடிட்டே வந்து எடுத்து சாப்பிட்டு முடிச்சிருவான். ஸோ அதனால் இதை வந்து இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். ஹர்ஷனுக்கு பிடிக்காதுங்க. முன்னாடியெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தான், இப்போ வர வர வந்து எல்லாமே குறைஞ்சிருச்சு, சாப்பிட மாட்டேங்கிறான். தர்ஷகுட்டி பார்த்தீங்க அப்படின்னா விளையாடிட்டே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஸோ என்னோட டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் போச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. யாருக்காவது ஒருத்தருக்காவது அந்த இன்டோர் கார்டனிங் டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.